எப்பா பெஸ்டோ பிரம்மா மாத்திரையை வச்சு எல்லா வேலையும் பார்க்கான். புரியுதா? போதைக்கு உள்ள மாத்திரையும் சேர்த்து போதையிலையும் சேர்த்து உலகம் ஒரு பேப்பர் அதில் காய்ச்சி சாப்பிடுதான், உற்பத்தி ஆக்கி சாப்பிடுதான். பொடி பொடி மாத்திரைகளை எது எதுக்கு தயாரித்து எல்லாமே. புரியுதா? அது விலங்குகள் மீன் பூரா அந்த எலும்புலேருந்து எடுக்கான். அப்போ இவனுங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இந்த பேய்களுக்கு. அதனால் அந்த கொழுப்பை மாத்திரை விட்டு தான் கரைக்கணும். எரிக்கலை மாலையை போட்டு அடிச்சிடப்பா. புரியுதா? ஆணும் பெண்ணும் புரியுதா கல்யாணம் முடித்து உறவாட்டங்கள், அது ஏற்கனவே 90% கல்யாணம் முடிச்சுட்டு உறவாட்டங்கள் இல்லை, சோழி முடிஞ்சு வச்சு. அதுக்கு தான் கோர்ட்டு நீதிமன்றத்தில் போய் வழக்காடி டைவர்ஸ் நிறையா போகுது. தாய் இந்தியா நாடு முழுவதும் போகுது, தமிழ்நாட்டில் ஓவராக போகுது. ஓவர். புரியுதா? முக்கால் சத்தியம். அந்த மாத்திரையை கூட கொஞ்சம் எரிக்கலை மாலையை போட்டு எல்லாவனுக்கும் மூளையில் எரிய விட்டுரு. எரியையில் எங்கே போய் மாட்டணுமோ அத்தனை இடத்துலையும் மாட்டுவான். ஆணும் பெண்ணும். புரோக்கருக்கு உள்ள கணக்கு பத்திரப்பதிவு வென்று எல்லாமே எடுக்காரு. சொத்து குவிப்பு அளவுக்கு மீறி குவிச்சு வச்சுருந்தால் அந்த கணக்கு வரையில் சாட்சி கையெழுத்து உள்ளே எடுக்கையில் என்கவுண்ட்ரு போடுவார். என்கவுண்ட்ரு போடையில் கக்கிடுவான். காட்டு இந்த புரோக்கர் இத்தனை கோடி பேசி விட்டான், இத்தனை கோடி பெர்சன்ட் கணக்கு வாங்கினான். பெர்சன்ட் கணக்கு புரோக்கர் அதான் நாய் மாதிரி தவ்விக்கிட்டு போகிறான். நாக்கை தொங்க விட்டு எங்கே இடம் கிடக்கு. அப்போ ஒவ்வொரு பல கோடி வச்சுருக்கிறவன் அரசியல்வாதி வச்சுருக்கிறவன் பூரா வரையில் புரோக்கர் உள்ளே வந்துடுவான். சாட்சி கையெழுத்து உள்ளே வந்துடும். வென்று உள்ளே வந்துடுவான். பத்திர எழுத்து உள்ளவனும் உள்ளே வந்துடுவான். எல்லா காலையும் உள்ள வரையில் என்கவுண்ட்ரு ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார். நடு ரோட்டில் வீதியில் முடிச்சிருவார். என்னப்பா உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கையில் சாப்பாடு குடிக்காங்க, சாப்பாடு பார்த்துக்கோ. இது மேலே அவ்வளோ ஒரு பாசம், நன்றி. விடிய சுற்றி கைலாசத்தை சுற்றிக்கிட்டே வரானுங்க 2 பேர்களும். அவனுங்களுக்கு சாப்பாடு நீ கொடுக்க. ரைட், சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். மாத்திரையால் எரிய விட்டுறணும். புரியுதா? எரிய விட்டுறணும். சாப்பாடு இயற்கை சாப்பாடு கிடையாது, பூரா செயற்கை சாப்பாடு சாப்பிட்டு செயற்கை மாத்திரையை போட்டு கடைசி இப்படி வந்துடுவான். விவசாயத்தை எல்லாம் அழிச்சாச்சுன்னா மாத்திரையிலே பிழைச்சிக்கிடுவான். மாத்திரையை போட்டு 24 மணி நேரமும் உயிர் இருக்கும்னு ஓடியாந்துருவான். அதனால் இப்போ அவனுங்களை சேட்டையை முடிச்சிடணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததையும் மாலையை போட்டு, புரியுதா? கல்யாணம் முடித்து ஆடிக்கிட்டே கிடப்பான். அடுத்தாப்புல காகித பேப்பரை வச்சுக்கிட்டு எங்கே உல்லாசமாக கொண்டு போகணும், எந்த லாட்ஜுக்கு போகணும், எங்கே உலகம் போகணும்னு ஓடிட்டாலே தான் உலக நாடு அரசியல்வாதி பல கோடி கீழே தொழில் வியாபாரம் பார்க்குறவன் பூரா இந்த சேட்டை உள்ளவனுக்கு பூரா எரிக்கலை மாலை முள்ளும் சேர்த்து போட்டு இந்த பேய்களுக்கு எல்லா பேருக்கும் சேர்த்து முள்ளையும் சேர்த்து விட்றாப்பா. முள் சேர்த்தாத்தான் முள் குத்தையில் எரியையில் எங்கேயும் போய் முட்டுவான், மோதுவான், சாவுவான், மடிவான். முக்கால் சத்தியம். மாத்திரை விட்றாப்பா. எரிக்கலை மாலை முள்ளை போட்டு சேர்த்து விட்றாப்பா. மாத்திரையில் மாத்திரை சேர்த்துறப்பா. முள் மாத்திரை இருக்குது. நம்ம கைலாசத்தில் கிடக்கிற முள்ளை எரிச்சான்ல, அதை உயிரை உண்டாக்கி முள் மாதிரி குத்த விடணும். அரசியல்வாதியெல்லாம் குடும்பமே குத்த விடு. இவனுங்களை முடிச்சாச்சுன்னா அடுத்தாப்புல பல கோடி நடுங்குவான். அடுத்தாப்புல கீழே ஓட்டு முத்திரை போடுறவன் கிட்டுன்னு எல்லாம் 2ஆம் நம்பர் தொழிலுக்கு பூரா மிஷினு வண்டி காரு எல்லாம் வச்சுருக்கான். அது பூரா உள்ளே மாட்டி வந்துடுவான். முக்கால் சத்தியம். என்கவுண்ட்ரு போடுதாருப்பா. புரோக்கருக்கு போட்டார் நீதி அரசர். அவ்வளோதான். இவனுங்களை ஓட விட்டு அடிப்பார். எங்கெங்கே ஓட விட்டு ஓடினா, கைலாசத்தில் எவ்வளோ ஓட விட்டு ஈஸ்வரமானா எவ்வளவு டார்ச்செட்டு பண்ணா, அது மாறி அரசியல்வாதி எல்லாவனும் இப்படி ஓட விட்டு நீதி அரசர் என்கவுண்ட்ரு ஷூட்டிங் ஆர்டரு யாருக்கு? இராணுவ படை முப்படை வீரர் கையில் கொடுத்துருவார். புரோக்கர் தொலைஞ்சான், போட்டார் நீதி அரசர். ஒன்று விடாமல் அடிச்சிருவார். முக்கால் சத்தியம் போடணும்ட்டார். கணக்கு முடிச்சிடணும் இந்த பேயோட அப்படின்ட்டார். லேண்டு வியாபாரம் பார்க்குறவன் லேண்டு பூரா ஜமீன் உள்ள கணக்கு, மன்னராட்சி கணக்கு, கோயில் கணக்கு எல்லா இடத்தையும் விற்றுக்கிட்டு அலையிறது ஓடுறது இந்த பேய்களை முடிச்சா பிறகு அடுத்தாப்புல அவன் நடுங்குவான். அவனுக்கு அந்த டைமில் போடணும் அப்படின்ட்டார். பல கோடி வாங்குறவன் போகிறவனா அந்த டைமில். முக்கால் சத்தியம்.